Hello my dear students and parents, welcome to Janice Nee Tamil. இன்னைக்கு வீடியோல clear கட்டா security amount இருக்கு இல்லையா, நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல security deposit பே பண்ணுவோம். அந்த security deposit எப்போ forfeiture ஆகும், அதுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் இன்னைக்கு clear கட்டா பார்க்க போறேன். as well as எதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம security deposit இழக்காம இருக்கலாம் அப்படின்றதையும் clear கட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் A to Z எல்லாமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். கவுன்சிலிங் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுக்கனா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் as well as தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாத்த பத்தின டீடைல்ஸ் ஒன்னுக்கும் டீடைல்டு கிளியர் கட்டான வீடியோ நான் போட்டிருப்பேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க போய் செக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்போல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம லாஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரும் அப்படின்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட், இஃப் யூ டு நாட் ஜாயின் த அலாட்டட் சீட் இன் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 4 இருக்கு இல்லையா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரவுண்டு 1ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, அந்த ரவுண்டு 1ல உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல சீட் அலாட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த காலேஜ்ல ரவுண்டு 1ல ஜாயின் பண்றதுக்கு விருப்பம் இல்லையோ, இல்ல ஸ்டேட் கவுன்சிலிங்ல கிடைச்சிருக்க கூடிய காலேஜ் வந்து பெட்டர் காலேஜா இருக்கு, அதனால ரவுண்டு 1ல சீட்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் ஆயிக்கலாம். ஃப்ரீ எக்ஸிட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம். காலேஜ் நமக்கு அலாட் ஆகிடும். நம்ம போர்ட்டலில் பார்த்துருவோமா, MCC அஃபீஷியல் போர்ட்டலில் நமக்கு தெரிஞ்சிடும் எந்த காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு அந்த காலேஜில் ஜாயின் பண்ணவே விருப்பம் இல்லை அப்படின்னா எந்த ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஃப்ரீஸும் கொடுக்க வேணாம், ஃப்ளோட்டும் கொடுக்க வேணாம். ஃப்ரீஸ் ஆப்ஷனும் இருக்கும், ஃப்ளோட் ஆப்ஷனும் நமக்கு இருக்குமா, இது ரெண்டு ஆப்ஷனுமே நீங்கள் கொடுக்க வேணாம். அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க, அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலே நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் ஆகிடும். ஸோ ரவுண்டு 1 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அதே விஷயம் அதே மாதிரி காலேஜ் உங்களுக்கு ரவுண்ட் 2லையோ இல்லை ரவுண்ட் 3லையோ ரவுண்ட் 4 ஸ்டே வேகன்சி ரவுண்ட்லையோ உங்களுக்கு காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை நீங்கள் இழந்துருவீங்க. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வராது. அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கேட்டகரி வைஸ் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் EWSஆ இருந்தீங்க அப்படின்னா 10,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்பீங்க. OBC SC ST PWD கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 5,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும் இல்லையா, 1,000 rupees 500 rupees, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்ட் தான். இதை ரீஃபண்டே பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் தான் நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 lakh வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த 2 lakhமே உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சொன்ன மாதிரி ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4ல அலாட் ஆன காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் ரிட்டர்ன் வராது. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா, இஃப் யூ டு நாட் ஜாயின் த அப்கிரேடட் சீட் இன் ரவுண்ட் 2 ஆர் ரவுண்ட் 3. அப்கிரேடட் சீட்டா என்ன, ஃப்ளோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் 1ல உங்களுக்கு ஒரு காலேஜ்ல சீட் அலாட் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ ரவுண்ட் 2ல எனக்கு பெட்டர் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு நான் அப்கிரேட் பண்ணுறேன்ற இல்லையா, அதுதான் ஃப்ளோட் கேண்டிடேட்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ரவுண்ட் 2ல அப்கிரேட்காக வெயிட் பண்ணுறீங்க. இல்லை ரவுண்ட் 2ல உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு, நான் ரவுண்ட் 3க்கு அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்கிரேட் கொடுத்த மாதிரி ரவுண்ட் 2லையும் ரவுண்ட் 3லையும் ஏதோ ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜில் உங்களுக்கு கிடைக்கல, வேற ஏதோ ஒரு காலேஜில் தான் கிடைச்சது. அந்த காலேஜ்லேயும் உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல, அதனால நீங்க ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வராது. ஸோ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல நீங்க அப்கிரேடுக்கு அப்ளை பண்ணி அந்த அப்கிரேடட் சீட் வந்துச்சு இல்லையா, அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாலும் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இஃப் யூ ரிசைன் ஆஃப்டர் ரவுண்ட் 1 ஆஃப் த ரெசிக்னேஷன் டேட், உங்களுக்கு ரவுண்ட் 1ல ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு, அந்த காலேஜில் நீங்கள் ஜாயினும் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த காலேஜ் ஓகே அப்படின்னு ஜாயினும் பண்ணிட்டீங்க. பட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜோ இல்லை எனக்கு அந்த காலேஜ் வேணா நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அதை வந்து ரெசிக்னேஷன் டைம் இருக்கு இல்லையா, ரெசிக்னேஷன் டைம்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க.
பட் அந்த ரெசிக்னேஷன் டைம் ஒரு 2 to 3 days நமக்கு ரெசிக்னேஷன் பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ள பண்ணிட்டாலும் நமக்கு ரீஃபண்ட் வந்துடும். சப்போஸ் அந்த டைம்குள்ள நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை லாஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் ஃபைனல் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இஃப் ப்ரொவிஷனல் அட்மிஷன் இஸ் கேன்சல் டியூ டு ரிஜெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இன் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஆர் ஸ்டே வேகன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரவுண்ட் 2லயோ ரவுண்ட் 3லயோ இல்ல ரவுண்ட் 4 ஸ்டே வேகன்சி ரவுண்ட்லயோ ஏதோ ஒரு காலேஜ்ல சீட் அலாட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த காலேஜ்ல போய் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும் இல்லையா, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவோம், அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஏதாவது நீங்க ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க, இல்ல கேட்டகரியை மாத்தி கொடுத்துருந்தீங்க, நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் இல்ல இடபிள்யூஎஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க, பட் ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா அந்த டைம்ல நம்மளோட அட்மிஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி கேன்சல் பண்ணிட்டாங்க ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல அந்த மாதிரி நம்ம ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளோட அட்மிஷன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நம்மளோட செக்யூரிட்டி டெபாசிட்டை நம்ம லாஸ் பண்ணிடுவோம். செக்யூரிட்டி டெபாசிட்டை நமக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோடு பை ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங். ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு இல்லையா, இது வந்து ரவுண்ட் 2க்கும் அப்ளிகபிள். நான் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பத்தி ஆல்ரெடி டீடைல்டு வீடியோ ஒரு ரவுண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் குறிப்பா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பத்தியும் தனியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டீடைல்டு வீடியோ போட்டுறேன். அண்ட் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் எல்லா ரவுண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸ்டே வேகன்சி ரவுண்ட் எல்லா ரவுண்ட்லயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு எந்த ஒரு ரவுண்ட்லயுமே சீட் நாட் அலாட்டட், எந்த ஒரு ரவுண்ட்லயும் எனக்கு சீட் அலாட்டே ஆகல. அப்போ எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும். உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா வரும். அண்ட் அதே மாதிரி ரவுண்ட் 1ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, ஏதோ ஒரு காலேஜ்ல சீட் அலாட் ஆயிருச்சு, பட் இருந்தாலும் நீங்கள் ரவுண்ட் 1ல கிடைச்ச காலேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்றதுக்காக நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டீங்க. ஆனால் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4லலாம் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அப்போ ரீஃபண்ட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்பயுமே ரீஃபண்ட் வரும். பிகாஸ் நீங்கள் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணலையே. ஏதாவது ஒரு ரவுண்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போயிருந்தீங்க அப்படின்னா தான் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ல உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டை ஃபோர்ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சினாரியோவில் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி ஃபீஸ்லாம் வந்து பே பண்ணிட்டீங்க. ஃபீஸ் ஃபுல்லாக செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டோட பே பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, நாட் பார்ட்டிசிபேட். அதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கும் கொடுக்கவே இல்லை. ஐயோ ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் நான் எனக்கு வந்து விருப்பமே இல்லை, நான் தெரியாதனமாக ரிஜிஸ்டர் பண்ணி செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பே பண்ணிட்டேன், இப்போ நான் வந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணல, ஸ்டேட் கவுன்சிலிங்கில் மட்டும்தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரீஃபண்ட் வருமானு கேட்டிங்கன்னா அப்பயுமே உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். ஸோ பேசிக்கலி கவுன்சிலிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த ரீஃபண்ட் எப்போ வரும் அப்படின்னா கவுன்சிலிங் எண்ட் ஆகும் இல்லையா, அட் த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எல்லா ரவுண்டுமே முடிஞ்சு கவுன்சிலிங் எண்ட் ஆகும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நமக்கான செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டே ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரவுண்ட் 2ல உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணல, நாட் ஜாயின்ட், அப்போ என்ன ஆகும், உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் ஃபோர்ஃபீட் ஆகிடும், உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அகெயின் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டு திரும்ப அதே அமௌண்ட்டை வச்சு நான் எனக்கு எப்படியும் செக்யூரிட்டி டெபாசிட் போயிடுச்சு, ஸோ அதனால் நான் ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன்னு நினைக்க முடியாது. ரவுண்ட் 3ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்க ஃபீஸ் பே பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ரவுண்ட் 3 இருக்கு இல்லையா, ரவுண்ட் 3ல ஏதோ ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, அந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணல, யூ ஆர் நாட் ஜாயின்ட் இன் த ரவுண்ட் 3 அலாட்டட் காலேஜ். அப்போ என்னாகும், அதே மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் ஃபோர்ஃபீட் ஆகிடும். பட் ரவுண்ட் 4ல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் த ரவுண்ட் 4, யூ ஆர் எலிமினேட்டட் இன் த ஃபர்தர் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் இது வரைக்கும் தெரிலனா கூட இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் 1ல ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு, அந்த காலேஜில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணவா ஃப்ளோட் பண்ண யோசிக்கிறத தாண்டி அந்த காலேஜ்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணுமான்னு யோசிங்க. சப்போஸ் ஜாயின் பண்ண விருப்பமே இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ எக்ஸிட், நீங்க எதுவுமே பண்ணாம அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா
அப்படின்னாலே ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால ஒரு ரவுண்ட்லயும் நீங்க என்ன டெசிஷன் எடுக்க போறீங்கன்றத ப்ராப்பரா எடுங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்கையும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் கவுன்சிலிங்க்கு சப்போர்ட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல்ல அபவுட் செக்ஷன்ல நான் என்னோட மெயில் ஐடி நான் ஆட் பண்ணிருப்பேன். அதுக்கு ஒரு மெயில் பண்ணீங்க அப்படின்னா பர்சனலா ஐ வில் ரிப்ளை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நீட் கவுன்சிலிங், ஆல் இந்தியா நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all.